இந்த மனசை இருந்தாருன்னா இந்த கட்டில படுக்காத டீம் பாரு என்னன்னு தெரியல. திடீர்னு பாசமாயிருந்தாரு, திடீர்னு கோவமாயிருந்தாரு. அவரை எந்த லிஸ்ட்ல சேர்க்கனே தெரியல. சரி, அவர் இல்லாத நேரம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிடும். நல்ல ஏசி வேற நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இப்பவே எந்திரிச்சு போய் என்ன வேலையை செய்ய போறோம்? 10-11 மணிக்கு மெதுவா எந்திரிச்சு போவோம். அதுக்குள்ள அந்த சில்வண்டி எல்லா வேலையும் முடிச்சிருவா. டிஃபனும் ரெடியா இருக்கும். போய் நல்லா சுட சுட சாப்பிடலாம். இந்நேரம் இந்த மனசு சிங்கப்பூர்ல என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு தெரியல. இப்படி சாப்பிட்டா சாதாரண டிஃபனு. நம்ம கான்செப்டே வேற இல்ல. நம்ம தலை கூட தான் எப்பவுமே டிஃபனு லஞ்சு எல்லாமே. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம தலை கூட தான் நான் இப்ப டிஃபன் சாப்பிட போறேன். நான் நம்ம தலை அஜித் குமார் கூட டிஃபன் சாப்பிடுவேன் லஞ்சு சாப்பிடுவேன்னு சொன்னா யாரும் நம்பல. இப்போ அது நம்புதேலா? நாயா பேசுதேன். வைக்கலனா ஒரு 2 இட்லி மட்டும் தந்துட்டு போங்க. மீதி 3 நாள் பாதி பாதி பங்கு வச்சுக்கிடுங்க. ஏய் போடால் போகட்டு போடா டொடைங் டொடைங். இந்த பூமியில் நிலையாய் இட்லி தின்னவர் யாரடா டொடைங் டொடைங். அடுத்த தடவை கண்டிப்பா ஆளுது உருண்டு பிறண்டாது இந்த மனசு கூட சிங்கப்பூர் பேரணும். எப்போ எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு மனசே. கைய கொடு, கைய கொடு. அதுக்கப்புறம் சொல்லுவேனா சூப்பர் அடிபொலி சூப்பரா சூப்பர். இந்த என் கையில மட்டும் துட்டுறதுன்னு வச்சுக்கியா, இந்த கைக்கு ஒரு காப்பு செஞ்சு போட்டுருவேன். என்னது கைக்கு காப்பா? என் கடவுளே, தங்க என்ன விலை விக்குது? சாதாரண செய்கூலி எல்லாம் பார்க்கும்போது 1 லட்சம் கிட்ட வந்துருமே ஒரு பவுன். எதுக்குன்னு தெரியலையே கடவுளே. தங்க விக்க வரையில காப்புக்கு பின்டடக்கிய எதுக்கு காப்புன்னு தானே உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வேற என்ன, கையில நிறைய துட்டு வச்சிருப்பான். பொண்டாட்டிக்கு அப்படியே அள்ளி கூட தானே செய்தான். தங்கச்சிக்கு ஏதா ஒண்ணு ஒரு மோதிரம் செஞ்சு போடணும்னு நினைக்கானா? அவன் நினைக்க மாட்டானே. அவன் எங்க நினைப்பான்? அவனுக்கு பொண்டாட்டி தானே முக்கியம். அப்படி கேளு. காலையில டிஃபன் இருக்கே, டிஃபன் அத என் வாயால எப்படி சொல்வேன்? ஆகா போகோ அடிபொலி சூப்பர். நீ மாமனை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்னைக்காவது ஒண்ணு எதுக்காவது கை நீட்டி இருக்கணும். ஆகா சூப்பர் பொழுது இன்னைக்கு காலை பொழுது. ஏதோ ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணிருப்பா போல இருக்கு. ஆனா வழக்கம் போல குவாலி கண்டாம இன்னைக்கு அடிபொலி சூப்பர்னு வேற எங்க அண்ணன் வேற சர்டிபிகேட் கொடுத்துட்டா. அப்போ அடிபொலியா தான் இருக்கும். நம்மளும் இதுல அப்படியே மிங்கிள் ஆயிர வேண்டியதா. இந்த மாதிரி செல்லக்குட்டி, நேத்து நைட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? எப்படி கடவுளே, ஒருவேளை வீட்டு பத்திரத்தை எங்க அண்ணன் கேட்க சொல்லிருப்பானே எங்க அம்மா கிட்ட விட சொல்லி. இவதான் உடனே நைஸா கேட்டவள எத்தே சொத்தேன்ட்டு. பாரு, நான் சொன்ன மாதிரி கரெக்டா பக்குவமா கிண்டி வைனா. கிண்டி வைக்கதா? அப்படின்னா அல்வாவா இருக்கும் இல்ல கேசரியா இருக்கும். வேற என்னத்து போய் கிண்ட போறா இவ? பரவாயில்லையே, அந்த சில்வண்டு கொஞ்சம் கை பக்கத்துல தேறிட்ட போல இருக்க. பாரு, நான் சொன்ன மாதிரி அப்படியே அச்சு அசல கிண்டு. அப்பதான் கரெக்ட் ரிசல்ட் வரும். அதுதான்டா உன்கிட்ட பிடிச்ச குணமே அதுதான். நான் என்ன சொல்லுதனோ அது அப்படியே கேப்பேன். இந்த மாதிரி மறந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், கல்யாண வீட்டு வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு செய்யாம வச்சுட்டேன்னு சொல்லி சொல்லிடாதே. பார்த்து எடுத்து பக்குவமா செஞ்சு வை. பல்லு குத்துற டூத் பிக் இருக்கா? புது வகை சிக்கன மட்டனா இறக்கிட்ட போல இருக்க. அதனாலதான் எங்க அண்ணே பல்லு குத்துதுக்காண்டி டூத் பிக் எல்லாம் கேட்க அடிபொலிதான். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. வீட்ல டூத் பிக் இல்ல, நீங்க கடையில வாங்கிக்கலாம் போகும்போது. சரிடா செல்லம். மகாராணி வர எந்திச்சு வரலையே. டிஃபன் கொடுத்துட்டோம்னா அந்தால வேலை முடிஞ்சிரும். நேரா எங்க அம்மா வீட்ல போய் கொஞ்சம் எங்க அம்மையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கே வந்து ரிலாக்ஸா இருக்கும். இவ வேற இந்த நேரத்துல டூத் பிக் இல்லங்க. சிக்கனோ மட்டனோ நல்லா அடிச்சு நொறுக்குவோம். வாயில பல்லுல போய் மாட்டிக்கிடும். எப்படி எடுக்க? ஆமா, இருக்கவே இருக்கு நம்ம 1.5 ஊக்கு. அதை வச்சு நோண்டி எடுத்துடலாமே. நீலுக்குட்டி, நீ யார் கண்ணுல முழிச்ச? இன்னைக்கு உன் கண்ணுல தான் முழிச்ச. அதான் கண்ணாடியில பார்த்தேலாம். அதான் உனக்கு இன்னைக்கு காலையில சிக்கனோ மட்டனோ அடிபொலி. போ எண்ணி
வானாலும் என்னவோ அண்ணி நொண்ணின்ட்டு வரல என்னன்னு தெரியலையே. அண்ணி உங்களதான் என்னையவா ஏதோ சில் வண்டு அந்த வண்டு இந்த வண்டுன்னு கூப்பிட்டதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு என்னவோ அண்ணி அண்ணி சொன்ன மாதிரி இருக்கு புதுசாட்டு. எந்த புதுசு? அண்ணன் பொண்டாட்டியே அண்ணி தான கூப்பிடணும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவும் போட்டு தரமா முதல்ல, அதுக்கப்புறம் டிஃபன் கொண்டு வரட்டுமா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் இன்னைக்கு வேண்டாம், டைரக்டா டிஃபனுக்கே போயிருந்தேன். நான் நேரம் வர ஆயிட்டல, சீக்கிரம் டிஃபனை கொண்டாங்க. வயிறு கபகபான்னு வர பசிக்க வர செய்து. கொண்டாரேன். இனி இவ்வளவு சும்மா ஏசப்படாது, காக்கா பிடிச்சிட வேண்டியதான். காக்கா பிடிச்சாதான் நமக்கு காரியம் ஆகும். அப்பதான் நேரத்துக்கு நேரம் சூப்பர் டிஃபன் சாப்பாடு அது இதுன்னு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். புது டிஷ் கேப்பக்கூழ் இன்னைக்கு தான் காலையில நம்ம வீட்ல செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னால இது செஞ்சதே இல்ல. நாங்க நீ டூத்பிக் வர நம்ம மனசண்ட இல்லன்னு சொல்லிட்டேன். இப்பதான் என் கண்ணுல பட்டு வீட்ல ஒரு டப்பா நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்படும்ல நீ இந்த கேப்பக்கூழ குடிச்சு போட்டு அதுல இந்த மாங்காய் வெங்காயம்லாம் பல்லுக்குள்ள போய் இருக்க மாட்டீங்களா? அத அப்படி தோண்டி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் பாத்துக்கோங்க. நாங்க வாங்கிக்கோங்க. வரட்டுமா நீ? மிச்சம் வைக்காம அவளத்தி குடிச்சு போடுங்க. இதத்தான் உங்க அண்ணன் ஆக ஓகன்னு ஒரே புகழவலையே புகழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு டேஸ்ட் பாத்துங்க. மிச்சம் வைக்காம அவளத்தி குடிச்சு போடுங்க. போயிட்டு வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சின்ன பொண்ணுக்கு மாமியார் எங்க போச்சுன்னு தெரியல. போன் அடிச்சு எடுக்கவும் மாட்டேங்குது. சின்ன பொண்ணு பறந்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடணும், இல்லனா அவ்வளவுதான் என்ன கொத்து கொத்துன்னு கொத்தி விடுவா. அவனுக்கு மாமியார எங்க இருக்கே? சீக்கிரம் ஓடியாங்க. நானும் தெருல நின்னுட்டு இருக்கேன். வண்டியை வாங்கியாச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் ஓடியாங்க. இந்த கிளவியை இழுத்துட்டு போக முன்னாடி நம்ம செத்து சுண்ணமாயிரும் போல இருக்க. கட்டாவுளே, ஒரு கிளவியை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா 3 கிளவி மொத்தமா வந்து நிக்கி. சின்ன பொண்ணுக்கு மாமியார உங்களை கூப்பிட்டா 3 இருந்து நிக்கியா? இந்த வார வாசனி நான் மட்டும் தான் முதல்ல வரலாம்னு நினைச்சேன். நம்ம பஞ்சேக்காவும் சும்மா தான் கிடக்கா, வெள்ளை மக்காவும் வேலையை தூவி சும்மா கிடக்கா. அதை 2 பேரையும் கூட்டிட்டு போனா அந்த கை முறுக்கு சுத்து முறுக்கு எல்லா முறுக்கையும் நல்லா அடிச்சு விலை பேசுவாள்ல, குறைச்சி கேட்டு நம்ம வேங்கல பத்தியா. அதுக்கு தான் வாரேங்காவா. வாரேன்னு சொல்லுதால எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதான் சரி வாங்கன்னு கூட்டு வரேன். ஒருத்தர் அந்த வண்டியில போலாம், 4 பேர் எப்படி போக முடியும்? வசந்தி, அப்ப உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாக்கா? யார் சொன்னா வண்டி ஓட்ட தெரியாதுன்னு? வண்டி ஓட்ட தெரியாமல இப்படி உட்கார்ந்துருக்கேன் ஜம்முன்னு. அதெல்லாம் தெரியும். யாரு பிள்ளைன்னு ஓட்டலான்னு இருக்கேன் அடுத்த மாசம். வந்து யாருங்க? சரி அப்ப யாருங்க? வேற என்ன செய்ய? ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் பிரியவும் மாட்டியா. சரி போனா அடிச்சு எடுத்து எப்படியும் விலை குறைச்சு நல்ல தர ரேட்டுக்கு கேட்கலாம். யாருங்க 3 பேரும்? வசந்தி, 4 பேர் வச்சு வண்டி ஓட்டிடுவீல எப்படி? கேரளமா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பஞ்சுபட்டி, என் மேல என்ன சந்தேகம்? வண்டியில அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கிட்டா நான் எப்படி நாள்சரதான் அப்படி பறந்து சிட்டா கொண்டு போய் இறக்கிடுவேன். வண்டியில ஏறி பார்த்துட்டு சொல்லுங்க, யார் பஸ் மாதிரி சும்மா சல்லுன்னு பறக்கும். வசந்தி, அவரு டேரி ஏறிட்டாவோ? எனக்கு இடம் இல்லையே. பஞ்சுபாட்டி, உங்களுக்கு இல்லாத இடமா? என் கால் பக்கத்துல பாருங்க, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கு. ஏறி உட்காருங்க. ரெடி, போலாம். ரைட். நல்ல அளவான வண்டி ஓட்டுதியே. வசந்தி, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி படிச்ச? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சப்ப மட்ரு சால்ட் மட்ரு வண்டியில கைய வச்சு ஒரு திருக்குனா போதும், வண்டி சும்மா சல்லுன்னு போகும்ல. 4 படி சொன்ன மாதிரி வண்டியில கைய வச்சு ஒரு திருக்குனா வண்டி பேருமல இருக்க. அப்ப நம்மள இன்னைக்கு வண்டி படிச்சிரலாம். ஒண்ணு வசந்திட்ட ஒண்ணுமே கேட்கக்கூடாது. நம்மளே ஒரு திருக்குவோம். ஐயோ, என் கிளவி என்ன செய்த? தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. எடி, என் மக்கா எழுதியா எப்படிடி? இவன் எழுதியாச்சு. சொல்லுமா சீக்கிரம் அடுத்தது என்னன்னு? என் மக்கா 2 கிலோ அரிசி எழுது. ஏக்கா என் மாமியா கிளவி வந்துச்சங்க. பாக்கவே இல்லடி. கிளவி சொல்ல கேக்கா அரிசி முறுக்க வாங்கி வச்சிருவேன், சாம்பிளுக்கு அதிரசத்தை வாங்கி வச்சிருவேன்னு சொல்லிச்சு. எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல. எடி, கல்யாணத்துக்கு வேண்டாம்ல, மறுநாள் மறுவீடுக்கு தானே வேணும். மறுவீடுக்கு தானே ஊர் முறுக்கு போடணும். அன்னைக்கு கொண்டு தந்த கூட போதும்லாட்டி. அதனால முந்த நாள் சொன்ன கூட போகாத, அவசரப்படாத. நாளைக்கு பொங்கி போடணும்லாட்டி. அதான் ஜாமான் எழுத சொல்லியிருக்கேன் என் மோவல. ஒண்ணு விட்ட விடாத பத்தியா? ஏதாவது விட்டுனா சொல்லுன்னு. 4 இல்ல, அப்ப என்னையும் சேர்த்துக்கா. நாளைக்கு நானும் சேர்ந்து பொங்கி போடுதேங்கா. ஆமா பத்தியாட்டி, நாளே இல்ல பத்தியா. இருந்தா கூட ஆளுக்கு ஒரு நாள் பொங்கி போடலாம். அன்னைக்கு சிம்ரன் கேட்டு கிடந்தா, ஏக்கா எனக்கும் ஒரு நாள் பொங்கி போடணுக்கா சொல்லு அப்படின்னா. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பொங்கி போட்டுருமா? ஆமாக்கா, எவ்வளவு ஆகும்னு சொல்லு, அதுல பங்கு பிரிச்சுக்கலாம். ரூபாய் என்ன தந்துருதேன். சரிடி, அப்ப உளுந்த சோறு பொங்கி இந்த நாட்டுக்கோடி எடுத்து குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் இருக்க பத்தி அதை கொஞ்சம் சுக்கா வச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் அடை பாயசம் வச்சு வச்சிருவோம். போது மாட்டி? கூட வெறுஞ்சோறு, ரசம், மோர் இதெல்லாம் வைக்கணும்லக்கா. அப்ப எனக்கு சேமிக்கும், நல்லது. சரிடி, சரி. மக்களே, அரிசி எழுதும் போது செங்கல்பட்டு அரிசின்னு போடுனா அப்பதான் நல்லா இருக்கும். உளுந்து சோறுக்கு இல்லனா பொடி அரிசின்னு போட்டு விட்டுருவாங்க கடையில. ஆமா மக்களே, செங்கல்பட்டு அரிசின்னு போடு, அப்பதான் நல்லா இருக்கும் உளுந்து சோறு. கருப்பு உளுந்து போடு 1 கிலோ. அதுக்கப்புறம் ஆடை இருக்க பத்தியா ஒரு 2-3 பாக்கெட் போடு, அப்பதான் சரியா வரும். எல்லாரும் ஆளு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. மீதி கொஞ்சம் மீதி இருந்தா கூட சாயந்தரம் எல்லாரும் குடிப்பாவுல்ல. எல்லாரும் அடை பாயசம் தான் நாக்க தொங்க போட்டுட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் தெரியும். வயாம அடை பாயசம் வச்சுதாமாங்கும். சரி, நாளைக்கு கூட கொஞ்சம் வச்சு போட்டோம்னா முன்ன பின்ன குடிச்சுக்கிடும்ல. புறம் உழவு சீரம்ல என்கிட்ட நிறைய இருக்குட்டி. எனக்கு வாங்கினது ஒரு பாக்கெட் நிறைய கிடக்கு. அதை வச்சு நம்ம ரசத்துக்கு வேற குழம்பு கறிக்கு கூட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு மக்கள் இந்த வெள்ளைப்பூடுல பத்துக்கா, வெள்ளைப்பூடு ஒரு 1/4 கிலோ போடு.
ஏடி புஷ்பா ஏக்கா ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க ஏன் ஏடி என்னடி செஞ்சிட்டு இருக்க ஏக்கா நாளைக்கு பொங்கி போடணும்லக்கா அதான் ஜாமான்லாம் எழுதிட்டு இருக்கோம் நாங்க கல்யாணமே நடக்குமா நடக்காதான் இருக்கு நீ நாளைக்கு பொங்கி போட போறேங்க ஏக்கா என்னக்கா சொல்லுத ஏடி புஷ்பா பொண்ண காணலடி ஹாய் சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான் பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் சரி சொந்தங்களே அடுத்த வீடியோல சந்திப்போம்